Hello guys, welcome to Shows of Sushi. நான் உங்க சுஷீந்திரன். ஸோ இப்போ நம்ம எந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் பாலா இயக்கத்தில் வரப்போகிற வணங்கான், அதாவது அருண் விஜய் அவர்கள் நடித்த வணங்கான் படத்தோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து எப்பயோ லான்ச் பண்ணிட்டாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, பாலாவோட படம்னாலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வேறு மாதிரி ஒரு இமேஜினேஷன் போவோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி க்ரூயலாக, ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு மாதிரி மனசாட்சியே இல்லாத அந்த ஒரு கொடுமைகள்லாம் வந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ரியலில் நடக்கிற கொடுமையை தான் வந்து அவர் படமாக காட்டுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவரும் நிறைய கொடுமைகள்லாம் படுத்துறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்டர்வியூஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் கொடுக்குறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் படம் பார்க்கும்போதும் வந்து நம்ம மனசுலேயும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நாச்சியார் படம் வரைக்கும் அந்த படத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை தான் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வணங்கான் படத்துலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து பார்த்துடலாம் வாங்க. அந்த ஒரு இயற்கையாக அந்த காடு அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுவார் அவர் எப்பவுமே. பாலாவின் மிஷ்கின் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ரெய்லர் பார்த்து. சமுத்திரகனி அருண் விஜயோட லுக்கு வந்து லைட்டாக பிதாமகன் விக்ரம் லுக் மாதிரி இருக்குது. நாட் அந்த அளவுக்கு இல்லை, பட் அந்த லுக்கு லைட்டாக அந்த பார்க்கும்போது இவங்க வந்து இயற்கை மூவியில் வரவங்க, ரைட்? ஆமாம், அருண் விஜயோட ஆக்டிங்க்கு இதில் பெரிய ஸ்கோப் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. யா சேம், நான் அப்போ ஃபீல் பண்ணது தான். அந்த பிதாமகன் விக்ரம் ஃபீல் எனக்கு நல்லா வருது இந்த லுக்கை பார்க்கும்போது. எஸ், பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் அல்டிமேட். எஸ், பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக. பாலாவின் வணங்கான். கம்மிங் சூன். ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க படம் இப்போ அப்போன்ட்டு, பட் வந்து எப்போ ரிலீஸுன்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஐ திங்க் இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக வந்துச்சுன்னா இந்த படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அருண் விஜய்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹிட்டு தேவை. பிகாஸ் என்னை அறிந்தால், குற்றம் 23, தடம், இதுக்கப்புறமா வந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு வந்து அவருக்கு அமையவே இல்லை. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வந்து வாங்கி கொடுக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. பிகாஸ் வந்து அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படும்ல. அவரே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, எனக்குலாம் ஹிட்டெல்லாம் கிடைக்கல, எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வந்து லைஃப் கொடுத்ததே வந்து அஜித் சார் தான், ஜிவிஎம் தான் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ரோல் கொடுத்து எனக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய இடத்துல வந்து ஓப்பன் அப்போ ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இவருக்கும் கண்டிப்பாக வந்து ஹிட்டு தேவை. அண்ட் நம்ம பாலா அவர்களோட டைரக்ஷன்லேயும் வந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. கடைசியாக வந்து நாச்சியார் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறமா வந்து அவரோட படங்கள் வந்து எதுவுமே நம்ம கண்ணில் படலை, வரவும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த படம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ரியாக்ஷனில் பார்ப்போம். அன்டில் தட், பை ஃப்ரம் சுஷி.